ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு முழு தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 கப் அரிசி எடுத்ததுனால ஒரு முழு தேங்காவை யூஸ் பண்ணுறோம். இதுவே 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா பாதி தேங்காவே போதும். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதும் இதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டரான அந்த செக்க போர்ஷனையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேங்காய் பாலை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால் ரெடி ஆகிட்டு அடுத்ததான் இந்த செக்க போர்ஷனை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் 2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பண்ண மாதிரியே அகைன் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமாக 4 கப் தேங்காய் பால் இருக்குது. 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால்ங்கிறது அளவு. ஸோ நம்ம 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தேங்காய் பால் சேர்க்குறோம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 20 கேஷ்யூ ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் செவக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் பெப்பர், 4 ஏலக்காய், 4 கிராம்பு இவ்வளோ ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 6 பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா அரிசி உடைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அளவு ரொம்ப முக்கியம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுக்கணும். அதான் நம்ம 2 கப் அரிசிக்கு 4 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சு
இது கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது கொதிச்சதும் ஃப்ளேமை மீடியம்க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அரிசி ஒரு 80% வரை வேகட்டும். 80% வெந்ததும் இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டு. சைடு டிஷ்ஷை பொறுத்தவரை சிக்கன், மட்டன், பன்னீர், மஷ்ரூம் இப்படி எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்.